Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Ar-Rahmanu ya Allah, Ar-Rahimu ya Allah, Al-Maliku ya Allah, Al-Quddusu ya Allah, As-Salamu ya Allah, Al-Mu'minu ya Allah, Al-Muhaiminu ya Allah. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்மாஉல் ஹுஸ்னா விளக்க உரை தொடரில் நாம் இன்று பார்க்க இருக்கும் இஸ்ம் அல் ஹக்கம். அல் ஹக்கம் என்ற சொல் நீதிபதி, முடிவெடுப்பவன், முடிவை தருபவன், நடுவராக இருப்பவன் முதலான கருத்துக்களை தருது. அல் ஹக்கம் என்ற நாமம் எது சத்தியம், எது அசத்தியம், எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு என்பதை பற்றியெல்லாம் முடிவு சொல்பவன் என்பதாக கருதப்படுது. ஒரு கணவனும் மனைவியும் அவர்களுக்கிடையே ஒரு பிரச்சனை, இருவரும் தானே அநியாயம் இழைக்கப்பட்டவர் என்று விவாதம் செய்கின்றனர். அல் ஹக்கமான் அல்லாஹ் காலப்போக்கில் அநியாயம் இழைக்கப்பட்டோருக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்தும் அநியாயம் செய்தவரை தண்டித்தும் அவர்கள் மத்தியிலே தீர்ப்பு சொல்வான். ஒரு வியாபாரத்தில் இரு பங்காளிகள் இருவருக்கு மத்தியில் சண்டை உருவாகுது. ஒவ்வொருத்தவங்களும் தன் பக்கமே நியாயம் இருப்பதாக வாதிடுறாங்க, ஆதாரங்களையும் முன்வைக்கிறாங்க. யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றது அறிய முடியல. இந்த நிலையில அல் ஹக்கமான் அல்லாஹ் அவங்கள அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்தும் அநியாயம் செய்தவரை தண்டித்தும் அவர்களுக்கு மத்தியில தீர்ப்பு சொல்வான். ஹலாலா உழைக்கிற ஒவ்வொரு செல்வமும் குறைவானதாக இருந்தாலும் அல்லாஹ் அதில் பறக்கச் செய்வான். ஹராமான வழிகளை சம்பாதித்த ஒவ்வொன்றும் செல்வம் அளவிலே கூடியதாக இருந்தாலும் அல்லாஹ் அதில் பறக்கச் செய்ய மாட்டான், மாறாக அதனை அவன் அழித்திடுவான். இதுவெல்லாம் ஹக்கமுடைய தீர்ப்புகள். அல் ஹக்கம் என்றால் இறுதி தீர்ப்பை தருபவன். அவனது தீர்ப்பு முடிவானது, எவராலும் மாற்றவோ மறுக்கவோ முடியாது என்பது பொருள் அப்படின்னு விளக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. சந்தேகத்திற்கு இடமில்லாத தீர்ப்பை வழங்குபவன் அல் ஹக்கம் அப்படின்னு விளக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அல்லாஹ் இந்த உலகிலும் அடியார்கள் மத்தியில் தீர்ப்பு வழங்குபவன், நாளை மறுமையிலும் அவனே தீர்ப்பு வழங்குபவன். அல்லாஹுடைய இந்த பண்பு குர்ஆன்ல பல இடங்கள்ல வந்து இருக்கு. உதாரணமாக وَاتَّبِعْ مَا يُوحَى إِلَيْكَ وَاصْبِرْ حَتَّى يَحْكُمَ اللَّهُ وَهُوَ خَيْرُ الْحَاكِمِينَ. நபியே, உங்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதையே பின்பற்றி நடந்து கொள்வீராக. அல்லாஹ் தீர்ப்பு அளிக்கும் வரையில் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பீராக. அவனே தீர்ப்பளிப்பவர்களில் மிகவும் மேலானவன். அல்லாஹுடைய தீர்ப்பு உடனடியாகவோ தாமதமாகவோ வரும், ஆனால் கண்டிப்பாக வரும். நாம் அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. அவனுடைய தீர்ப்பு வரும் வரை பொறுமை காக்க வேண்டும். நிச்சயமாக அல் ஹக்கம் நல்ல முடிவை தருவான் என்பதை உறுதியாக இருக்க வேண்டும். நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும், தீமைகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும். நிச்சயமாக அல் ஹக்கம் நாம் செய்யும் நன்மைகளுக்கு மிகச்சரியாக நற்கூலி தருவான். நாம் செய்யாத குற்றங்களுக்காக அவன் நம்மை தண்டிக்க மாட்டான். நமது வாழ்வில் அல்லாஹ்வுடைய தீர்ப்புகளையும் முடிவுகளையும் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.